அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். மாணவர் விடுதிக்கு நிதியை விடுவிக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி வருகிறார். திமுக ஆட்சியில் ஆதிதிராவிட மக்களுக்கான நலத்திட்டங்கள் முழுமையாக சென்றடையவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அரசு நிதியை விடுவிக்காததால் ஆதிதிராவிட மாணவர் விடுதி காப்பாளர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். விடுதி காப்பாளர் தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஆதிதிராவிட மாணவர் விடுதிகளுக்கு உடனடியாக நிதியை விடுவிக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். மாணவர் விடுதிக்கு நிதியை விடுவிக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். ஆதிதிராவிடர் மாணவர் விடுதிகளுக்கு உரிய காலத்தில் நிதியை விடுவிக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். திமுக ஆட்சியில் ஆதிதிராவிட மக்களுக்கான நலத்திட்டங்கள் முழுமையாக சென்றடையவில்லை என்றும் அரசு நிதியை விடுவிக்காததால் ஆதிதிராவிட மாணவர் விடுதி காப்பாளர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தத்தங்குடியில் இயங்கி வரும் அரசு ஆதிதிராவிடர் நல தொடக்க பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வந்தவர் திரு மகேந்திரன். இந்நிலையில் அந்த விடுதிக்கு உரிய நிதி இல்லாத காரணத்தால் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்தும் அதே போன்று பல்வேறு இடங்களில் கடன் வாங்கியும் அந்த மாணவர் விடுதிக்கு அவர் பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறார். குறிப்பாக அங்கு உணவு அருந்துவதற்கு பல்வேறு ஏற்பாடுகளை அவர் செய்திருந்து வந்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது அந்த காப்பாளர் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி தாழ்த்தப்பட்டவர்களுக்கான அரசு திமுக அரசு என்று எப்போதும் கூறிக்கொள்ளும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 55 மாத காலமாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்காக எந்த ஒரு நலத்திட்டங்களையும் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். மேலும் பழங்குடியினர் மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்வதாக விளம்பரம் மட்டுமே திமுக செய்து வருவதாகவும் கூறியுள்ளவர் எந்தவித புதிய திட்டங்களும் செயல்படுத்தவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனவே திமுக ஆட்சியில் ஆதிதிராவிட மக்களுக்கான நலத்திட்டங்கள் முழுமையாக சென்றடைவதில்லை என்றும் குறிப்பாக ஆதிதிராவிடர் மாணவர் விடுதிகளுக்கு உரிய காலத்தில் நிதியை விடுவிக்கவில்லை என்ற ஒரு கண்டனத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்நிலையில் ஆதிதிராவிட மாணவர் விடுதிகளுக்கு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக விடுவிக்குமாறு ஒரு அறிவுறுத்தலை அவர் வழங்கியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி விடுதி காப்பாளர் மகேந்திரன் தற்கொலை செய்து கொள்ள காரணமானவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று அவரது குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் அளிப்பதுடன் குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குமாறும் திமுக அரசிற்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு வலியுறுத்தலை வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.